பொண்ணு பார்க்க போனது என்னமோ பையனுக்கு தான், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த பையனோட அப்பா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்ட்ல ஒரு ஃபன் ஃபில்டு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி இது. மலையாளத்துல எடுத்து இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அது என்ன படம் என்ன கதைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. சர்ஃபுதீன் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வில்லனாவும் மிரட்டிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோவும் கலக்கிட்டு இருக்காரு. சோ அவரு ஹீரோ நடிச்ச இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஆம்பளைங்க மட்டுமே நிறைஞ்சிட்டு இருக்க ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த குடும்பத்துல நாகதோஷம் இருக்குது, அதனால அந்த வீட்டு ஆம்பளைங்க கல்யாணம் பண்ற பொண்ணுங்கள்லாம் அந்த வீட்டுல தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள பேசிட்டு இருக்க. இதனாலே நம்ம ஹீரோக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு வழக்கமான சினிமாக்கள்ல இருக்கிற மாதிரி மோதல்களில் ஏற்படும் காதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காதல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவங்க அப்பா சித்தப்பா தம்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிச்சயம் பண்றதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. போன இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அத்தையை பார்த்துருவாரு. பார்த்து கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவாங்க. இப்படி நடந்தோன்னு நம்ம ஹீரோட கல்யாணம் தக்கதிமிதா தான். கடைசியில படம் முடிகிற 5 நிமிஷம் வரைக்கும் வர பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு எப்படி நம்ம ஹீரோ லவ்லீக வாழ்க்கையை வாழ போறாரு அப்படிங்கிறதான் மீதி கதை. இந்த படத்துல இருக்கிற ரொமான்ஸ் சீன்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஒரு லவ் ப்ரொபோசல் சீன்லாம் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் நம்மளுக்கு முகம் சுளிக்காத அளவுக்கு இந்த படத்தை வந்து அழகா எடுத்துப்பாங்க. இந்த படம் நீங்க உங்க ஃபேமிலியோட பார்க்கக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் தருமே தவிர எந்த விதத்திலும் டிசப்பாயின்மெண்ட் தராது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த படத்தோட பேர் மதுவிது. இது சோனி லீவ்ல தமிழ் டப்ல சொல்லப்போனா நல்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம உங்க ஃபேமிலியோட போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்